இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பங்காளோதி புறப்பட்டாம் பாண்டியரும் சுண்டது வாழச்சமோனம் காலை சுத்தி வெளியே சுத்தி. கோவையில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் ஒரு அங்கமான கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதன் சார்பில் ஆனைமலை மற்றும் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. இன்னைக்கு நம்ம ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குள்ளே இருக்க ஒரு மலை கிராமம் சின்னார் அந்த பகுதியில் இருக்கோம். இன்றைக்கி இங்கே திருப்பூர் மாவட்டத்தில் DAP-STC திட்டம், பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தினுடைய ஒரு துவக்க விழாவும் ஒரு பயிற்சி முகாமும் நடந்துகிட்ருக்கு. இந்த திட்டம் மத்திய அரசினுடைய பழங்குடியினர் விவகாரத்துறை அதனுடைய திட்டம் இதை நாங்கள் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைஞ்சு இங்கே ஒரு 7 பழங்குடியினர் செட்டில்மெண்ட்டில் இதை செயல்படுத்திட்டு வரோம். அதனுடைய துவக்க விழா இன்றைக்கி 3 கிராமங்கள்லேருந்து பழங்குடியினர் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஆட்டுமலை, பொறுப்பாறு மற்றும் மஞ்சம்பட்டி, இதெல்லாம் தொலைதூர மலை கிராமங்கள். அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி பயிற்சி அளிக்கப்படுது. பொருட்கள், அவங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள், அப்புறம் பண்ணை பொருட்கள், விதைகள், இடுபொருட்கள், அது கேழ்வரகு விதை, வீட்டு தோட்ட விதைகள், இது எல்லாத்துக்கும் பயிற்சிகளும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு வருது. இதெல்லாம் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினரில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை அதிக அளவில், முக்கியமாக குழந்தைகளில் அதிக அளவில் காணப்படுதுன்ட்டு பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அதனை கருத்தில் கொண்டு இன்றைக்கி கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்திலேருந்து இயக்குனர் மற்ற வனத்துறை அதிகாரிகள் எல்லாருமே இன்றைக்கி இந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம் பொறுப்பாறு அப்படின்ற கிராமத்தில் ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. எங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு பைப்பு, ஒரு 1.5 இன்ச் பைப்பு தேவைப்படுது. அது எங்களுக்கு பாசன வசதிக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அது கொடுத்துருக்கோம். அது திட்டத்தின் மூலமாக கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் பொறுப்பாறு மற்றும் ஆட்டுமலை கிராமங்கள் அவங்களுக்கு பவர் டில்லர், அதுவும் தேர்வாகி இந்த பவர் டில்லர் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் இன்னும் 4 செட்டில்மெண்ட் அங்கே இருந்தும் விவசாயிகள், பழங்குடியின விவசாயிகள் இன்றைக்கி இங்கே பெருந்திரளாக கலந்துட்டுருக்காங்க. அந்த 4 கிராமங்களுக்கு இன்னும் இதுக்கு அடுத்த வாரங்களில் எங்கள் குழு DAP-STC குழு செல்லும். கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் இந்த திட்டத்தை கடந்த 2021லேருந்து செயல்படுத்திகிட்டு இருக்கோம். எப்போயுமே நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போய் தத்தெடுத்தோன்னா அவங்களுக்கு தேவையான கொடுத்துட்டு அப்படியே வந்துட மாட்டோம். அதுக்கப்புறம் இம்பேக்ட் இவாலுவேஷன்னு பேர், அதுக்கு திட்ட மதிப்பாய்வு. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருடமோ இல்லை 2 வருடமோ கழித்து நம்மளுடைய இன்டர்வென்ஷன்ஸ், நம்ம இடுபொருட்கள் கொடுத்துருக்கோம், அறிவுசார் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தியிருக்கோம், பயிற்சி நடத்தியிருக்கோம். இதில் ஏதாவது உண்மையிலேயே பலன் பெற்றிருக்காங்களா, எந்தெந்த விஷயங்களில் பலன் பெற்றிருக்காங்க, பொருட்கள் வாங்கினதில் பலனா, இல்லை அந்த அறிவுசார் விஷயங்கள், தொழில்நுட்பங்கள் அதில் பலன் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த பாடங்களை நாம் அடுத்தடுத்த இதில் செயல்படுத்துவோம். அந்த வகையில் நாங்கள் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகமாகட்டும், ஆனைமலை புலிகள் காப்பகமாகட்டும், அங்கெல்லாம் திட்ட மதிப்பாய்வுக்காக போனப்போ உள்ளபடியே அந்த மக்கள்லாம் இன்றைக்குமே அங்கே கொடுத்த அந்த காய்கறி விதைகள், அப்புறம் இப்போ சிறுதானிய விதைகள், அது மட்டும் இல்லாமல் அவங்க அதே வளர்த்தி மீண்டும், அதாவது அந்த காய்கறி விதைகள் வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்ட பிறகு மீண்டும் அவங்களே ஒரு உத்வேகத்தில், ஒரு உற்சாகத்தில் அந்த காய்கறி விதைகளை வாங்கி இன்றைக்கி அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு தோட்ட விதைகள் கொடுக்கறதுல என்ன ஒரு பலன்னா, அவங்களும் அன்றாட அவங்க உணவில் அதை சேர்த்துக்கிறாங்க. அதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை குறைக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை விழிப்புணர்வுக்காக இன்றைக்கி ஒரு உறுதிமொழியும் எல்லா பழங்குடியின விவசாயிகளும் இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க. இளம் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது மற்ற பெண்கள் சிறப்பாக கவனித்து ஊட்டச்சத்து நிறைந்த பச்சை காய்கறிகள், பருப்புகள், முட்டைகள், இரும்புச்சத்து மாத்திரைகள், பால், பழங்களை உட்கொள்ள செய்திட என்னால் இயன்றதை செய்வேன். வேலூர், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி,
திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் வாழ்கின்ற பழங்குடியினர் மக்கள் உங்களை விட அதிகமாக பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் முன்னேறி இருக்கின்றார்கள். இது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு காலத்திலே இந்த திருப்பூர் மாவட்டம் அல்லது இந்த ஆனைமலை புலிகள் காப்பகத்தினுடைய திருப்பூர் கோட்டம் கோவை மாவட்டத்திலே ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதி. தமிழகத்திலேயே அதிகமாக பெர்காபிட்டா என்பன்ற ஒரு சராசரி ஆண்டு வருமானம் அதிகமாக உள்ள ஒரு மாவட்டம் கோவை மாவட்டம். ஆனால் அந்த கோவை மாவட்டத்தில் தான் அதிகமான பழங்குடியினர் மக்கள் இன்னும் சராசரி ஆண்டு வருமானத்தை விட கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இது ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது என்பதனை நீங்கள் அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு பல்வேறு திட்டங்கள் வருகின்றது. அரசின் சார்பாகவும் மத்திய அரசின் மாநில அரசின் சார்பாகவும் பல்வேறு திட்டங்கள் வருகின்றது. அந்த திட்டங்கள் எல்லாம் உங்களை போய் சேர்கின்றதா? அந்த திட்டத்தினால் நாம் பயனடைகின்றோமா? அந்த திட்டங்களை ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்கின்றோமா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் சமூகத்திலே சமூக மேம்பாடு அடைய வேண்டும் என்றால், பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்றால், நாமும் மற்ற மனிதர்களைப் போல நாம் பொருளாதார வளர்ச்சி அடைந்து வேண்டும் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய இடத்தை விட்டு வெளியில் சென்று படிக்க வேண்டும். இன்றைய பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய தமிழ்நாடு பழங்குடி நலத்துறை மூலமாக பல்வேறு இடங்களில் உண்டு உறைவிட பள்ளிகள் இருக்கின்றது. ஆனால் உண்டு உறைவிட பள்ளியிலே 35% மட்டும்தான் பள்ளி மாணாக்கள் படிக்கின்றார்கள். மீதி 65% காலியாக தான் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், அந்த உண்டு உறைவிட பள்ளி முழுவதும் இலவசமாக வழங்குகின்ற பள்ளியினை நம் பிள்ளைகளை இங்கு அனுமதிப்பதில்லை, செல்வதில்லை. ஆகவே படிப்பும் வழங்குவதில்லை. எத்தனை ஆண்டு காலம் நாம் கல்வியில் பின்தங்கி இருக்க போகின்றோம் என்ற ஒரு முக்கியமான கேள்விக்குறியை உங்களிடம் வைக்கிறேன். அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இது நீங்கள் தான் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஆகவே இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு நான் எந்த பெரிய அட்வைஸ்லாம் சொல்ல விரும்பல. நண்பர்களே, நம்ம எவ்வளவு நாள் இப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறத எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். நாம் இன்றைக்கு இருந்தோம்னா, எங்க அப்பா ஒரு தோட்ட தொழிலாளராக இருந்தார். நான் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய என்னை படிக்க வைத்தார். நான் இன்று ஒரு இந்திய வனப்பணி அலுவலராக இருக்கின்றேன். இது அத்தனை பேருமே அத்தனை கதைகளை சொல்வார்கள். நாம் இன்றைக்கு இருக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகள் முன்னேறணும், கல்வியிலும் வாழ்வாதாரத்திலும் வாழ்க்கை தரத்திலும் முன்னேறணும். அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீங்கள் முடிவு செய்து நீங்கள் அதற்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று கருதுகின்றேன். பழங்குடியினரின் வருமான உயர்வுக்கான விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி முகாமாக நடைபெறுகின்றது. இந்த திட்டமானது பழங்குடியினருக்கான மனித வள மேம்பாட்டை உறுதி செய்வதிலும், அடிப்படை வசதிகளை வழங்குவதிலும், அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதையும் குறிக்கோளாக கொண்டுள்ளது. இந்த 3 குறிக்கோள்கள். இந்த நிகழ்வு முக்கியமாக 3 பகுதியாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. முதல் நிகழ்வானது இந்த திட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு. இந்த பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் யாரால் நடத்தப்படுகிறது, யார் பயனாளிகள், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன உதவிகளை எல்லாம் செய்யலாம், அந்த உதவி செய்வதனால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி மேம்படுகிறது என்பதை பற்றிய ஒரு சிறிய விழிப்புணர்வு. இரண்டாவதாக, இங்கு வந்திருக்கும் உங்களது அனைத்து கிராமத்து சூழ்நிலைக்கு ஏற்ப எந்தெந்த சிறிய வசதிகள், எங்களால் முடிந்த அளவு சிறிய வசதிகளை எப்படி கொண்டு வர முடியும், அதனால் எப்படி உங்களுடைய வருமானத்தை ஓரளவு பெருக்க முடியும். கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் மிக மிக அதிகம். எங்கள் நிறுவனத்தினால் எந்த அளவு உங்களுக்கு செய்ய முடியுமோ, உதவி செய்ய முடியுமோ, அந்த அளவு உதவி செய்வதற்கு இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. மூன்றாவதாக, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதும் சில இடுபொருள்களை விநியோகிப்பதால், ஆல்ரெடி சொன்னார் அவர், ஒரு 20 இடுபொருள்கள் உங்க எல்லாருக்குமே கொடுக்க போறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சேலத்துல தான் பழங்குடியினர் அதிகமா இருக்காங்க. அதை தவிர திருப்பூர், உடுமல்பேட்டை, பொள்ளாச்சி இந்த மாவட்டங்களிலும் அதிகமாக பழங்குடியினர் இருக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட 85% பேர் இந்த 3-4 மாவட்டங்களில் மட்டுமே இருக்கிறார்கள். 15% மற்ற இடத்துல இருக்காங்க. ஐயா வணக்கம். இப்போ நம்மளுடைய பாரம்பரிய வெள்ளாமையே விவசாயம் தான். அதுதான் நம்ம வாழ்வாதாரத்துக்கு முக்கியமாக நம்ம செஞ்சுட்டு வர்றோம். மக்களும் அதே போல் நம்ம பாட்டம் பெரியோர்கள் முன்காலத்திலும் கூட அந்த விவசாய தொழில் ராகி தினை வரகு இந்த மாதிரி விவசாயங்கள் தான் நம்மளுடைய பாட்டம் பெரியோர்கள் செஞ்சாங்க. ஆனால் அந்த மாதிரி செஞ்சு பாக்கி தேவையானதை நம்ம வீட்டுக்கு வச்சுருவோம். அப்புறம் மீதி இருப்பதை நம்ம துணி செலவை வெளி செலவை நம்மளுடைய கல்யாணம் திருமணம் சடங்கு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் பாக்கி நம்ம விற்றுக்கிருவோம். அது விற்றுட்டு அந்த மாதிரி தான் நம்ம வெள்ளாமல் நம்ம விவசாயம்தான் தொழில். வனத்தில் தேன் எடுங்க, நெல்லிக்காய் எடுங்க, கெடுங்க. அதில் தற்காலிகம் சார். இப்போ எல்லாரும் பேசிக்கிறாங்க வனத்தில் நெல்லிக்காய் இருக்குது, கடுக்காய் இருக்குது, அதில் விற்றுக்கிறேன்னு. அது பட்டத்தோடு முடிஞ்சு போயிடும். தேனே இருந்தாலும் பட்டத்தோடு முடிஞ்சிடும். நெல்லிக்காய் கடுக்காய் இந்த மாதிரி இருக்கும்போது அது பட்டத்தோடு முடிஞ்சிடும். அதுக்கு ரெண்டாமது நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் விவசாயம் இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது. அதனால நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மரத்தை வெட்டி அதை கொக்கி மாதிரி செஞ்சு அப்படித்தான் இந்த காடு கொத்தினாங்க. இந்த காட்டு தோட்டத்தை கொத்தி விதை போட்டு இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அரசல் முன்னுக்குல்ல எந்த சலுகை இல்லை. இந்த மாதிரி என்னுடைய வயசிலே அந்த மாதிரி நடந்தது. அதுக்கு படிப்படியாக 1999 2000 இப்படி வரும்போது நமக்கு இந்த வெளியிலிருந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி வந்திருக்கு. அப்போ தான் அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம இப்போ கொஞ்சம் முன்னுக்கு வருதோம். ஆனால் இருந்தாலும் இப்போவும் அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு கொத்தில் தேஞ்சு போச்சுங்க. நாங்கள் கொத்தி தான் பிழைக்கிறோம். இப்போவுமே டவுனில் ஏந்திரம் மிஷின் எல்லாம் வச்சு ஓட்டுறாங்க. நம்ம அப்படி இல்லை. வாழ்வாதாரத்துக்கு காடு கொத்தி தான் பிழைக்கிறோம். மண் வெட்டினால கொத்துறோம். அது கொத்துறதுக்காக கூலிக்கு தனியான ஆள் இல்லை. ஒரு வீட்டில் குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 பேரும் சேர்ந்து கொத்திக்கிடுறோம், விவசாயம் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆளுக்கு மண் வெட்டி வாங்கினா இன்னொரு இப்போ மண் வெட்டினோட விலை எவ்வளோ சார்? 750 ரூபா. 750 ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது சார் நம்ம வாழ்வாதாரத்துக்கு? அந்த மாதிரி சமயங்களில் இந்த வருஷத்தில் அதிக மழை பெஞ்சுது. போன வருஷத்தில் அதிக மழை. நாங்கள் விவசாயத்துக்கு ஓசு போட்டிருந்தோம். அந்த ஓசையெல்லாம் அந்த பெரிய வெள்ளம் ஆற்றில் ஒரு நைட்டு 12 மணிக்கு அடிச்சு போயிடுச்சு. அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். நாங்கள் அங்கிட்டு இங்கிட்டெல்லாம் கேட்டு பார்த்துருக்குறோம். ஆனாலும் நம்மளுடைய கோயம்புத்தூரிலிருந்து கரும்பை இனப்பெரு ஆராய்ச்சியாளர்கள் ஆட்டு மலை வழியாக அவங்க எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி வரும்போது நாங்கள் சொன்னோம், ஐயா எங்கள் வாழ்வாதாரத்துக்கு எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் இந்த வாழ்வாதாரத்துக்கு ஓசு பைப் இல்லாமல் இருக்குது எங்கள் செட்டில்மெண்ட்டில். அங்கேருந்து இங்கே தண்ணி எடுத்த அந்த பிரிவுகள் வச்சு தான் நம்ம ஓட்டிக்கிறோம். அது கொஞ்சம் வாய்ஃப் பண்ணுங்கண்ணா. அப்போ நான் எப்படியோ நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அவர் நிறைய ஓசை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது ரொம்ப இனிமேல் ஒரு 3 வருஷத்துக்கு எங்களுக்கு அந்த கவலையுமே இல்லை. அதுபோட நல்ல விதமாக நம்ம குடிதண்ணிக்கும் பயன்படுத்திடுவோம் சார். நாங்கள் அந்த விவசாயத்தையும் பயன்படுத்திடுவோம். அதையே குடிதண்ணிக்கும் பயன்படுத்திடுவோம். அவர் நல்ல விதமான ஓசை வாங்கி கொடுத்துருக்காரு. அதே போல் மண்வெட்டி இல்லாமல் இருந்துச்சு. அதனால மண்வெட்டி அந்த ஓட்டுற இது பவர் டில்லர் அதை விட ஈஸியாக இருக்குது சார். ஓட்டுறதுக்கு எங்ககிட்ட டயர் இருக்குது. நம்ம ஆளுகளே டயர் இருக்காங்க. அதுலேயும் எங்கள் கவலை ஒன்றும் பட வேண்டாம். ஆமாம், அதெல்லாம் பராமரிச்சிருவாங்க. இனிமேல் அந்த இதெல்லாம் செஞ்சுருவோம். கொஞ்சம் நம்ம இந்த கரும்பு ஆராய்ச்சியாளர் செஞ்ச புண்ணியத்தினால நம்ம பொறுப்பார் மக்கள், ஆட்டு மேல மக்கள் எல்லாரும் கொஞ்சம் நன்மைக்கு வருவாங்க. வந்துட்டும் அளவுக்கு நமக்கு மனசு ஆகிருச்சு. ரொம்ப நன்றி ஐயா. ஆட்டு மலை செட்டில்மெண்ட்டு. என் பேர் சைலன். ஆனால் இப்போ கரும்பு ஆராய்ச்சியிலேருந்து 2 முறை எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. ஆனால் இந்த விவசாயிகள்லாம் போட்டால் மருந்து அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் இந்த பேயர் ஒன்று கொடுத்துருக்காங்க மருந்து அடிக்கிறதுக்கு. அது ரொம்ப யூஸாக இருக்குது. பேயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸாக இருக்குது. பயன்படுத்துகிறாங்க மக்கள். அப்போ இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப இனிமேல் ஊக்கமாக பயிர் செய்வோம். வீட்டு தோட்டத்துக்கெல்லாம் காய்கறி விதைகள் கொடுக்குறாங்க. அதனால் அது சரியாக பயன்படுத்துவோம். ஊட்டச்சத்தை பற்றி ஊட்டச்சத்து அது முன்னாடி குறைபாடாக தான் இருக்குது. அதுக்கு ஊட்டச்சத்துக்கள் என்ன இது சொன்னாங்க. அது இனிமேல் பயன்படுத்துவோம்.
பாம்புலாம் நிறைய இருக்குது. இது வரைக்கும் கையில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இனிமேலும் இந்த கையில் இருக்கிற கொத்து வச்சு தான் செய்வோம். இனி பாம்பு வெளி எதுவுமே தொடாது. கையில் நாங்கள் இது வச்சே வேலை செய்வோம். பூமியில் தொட்டாலே இதுதான் இனி வேலையே. இது வரைக்கும் கையிலே தான் 2 கையில் இழுத்து வேலை செய்வோம். ஒரு சின்ன பூச்சியெல்லாம் கடிக்கும். கடிச்சாலும் கொஞ்ச நேரம் குளுமி இந்த மரத்தடியில் போய் உட்காந்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு உடம்ப அப்புறம் நல்லா ஆகிட்டு அப்புறம் வேலைக்கு வந்துடுவோம். மறுபடியும் எதுவும் மருந்து மாசம் எதுவுமே இல்லை. பெரிய பாம்பு கடிச்சா ஆஸ்பத்திரி போயிடுவோம். ஒரு பெரியவங்களை மருந்தோ ஏதோ ஒரு தெரிஞ்ச மனுஷங்கிட்ட போய் ஒரு சின்ன மருந்து இருந்து கொடுப்பாங்க, நெசுக்கி அந்த பச்சை மருந்து கொடுப்பாங்க. அதையும் உயாசு பார்த்து ஒன்றும் சரியாகலைன்னா ஆஸ்பத்திரியே போயிடுவோம். ஆமாம், இதெல்லாம் போய் சத்த சடி இந்த மதிய மக்களை எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி நாற்று நட்டு தண்ணி பாசு நல்லா உண்டாக்கிடுவோம். வீட்டு தோட்டம் காட்டு தோட்டம் எல்லா வேலையுமே நாங்கள் இதில் உயாசிடுவோம், உண்டாக்கிடுவோம்.